अभी देखना, अभी देख। டைரக்டர் சுதா குங்கரா இயக்கத்துல சூர்யா நடிச்சு 2020 ஓடிடில வெளியான படம் தான் சூரரே போற்று. கேப்டன் கோபிநாத் எழுதின சிம்பிளிஃபை அ டெக்கான் ஒடிசி அப்படிங்கிற சுயசரிதை புக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் சூரரே போற்று. இந்த படம் சூர்யாக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. பலரும் இந்த படம் ஓடிடில வராம தியேட்டர்ல வந்திருக்கலாம், சூர்யாக்கு ஒரு கம்பேக்கா இருந்திருக்கும்னு அப்பயே பேசிட்டு வந்தாங்க. இந்த படத்தோட ஹிந்தி ரீமேக்கான சர்ஃபிரா வர ஜூலை 12 வெளியாக போகுது. சுதா கொங்கராவே தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காங்க. அக்ஷய் குமார் சூர்யாவோட ரோல்ல நடிச்சிருக்காரு. ஜிவி பிரகாஷ் தான் சர்ஃபிரா படத்துக்கும் இசையமைச்சிருக்காரு. அந்த படத்தோட ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் மும்பைல உள்ள ஜூஹு பிவிஆர்ல நடந்திருக்கு. இந்த ஈவென்ட்க்கு சூர்யா அவருடைய மனைவி ஜோதிகா கூட போயிருக்காரு. அப்ப எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட கெட்டப்ல தான் இப்ப வந்திருக்காரு. சூர்யா அண்ட் ஜோதிகா கப்புளுக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. அந்த வகையில இப்படி இவங்க 2 பேரும் ஒன்னா வந்திருக்கிற வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. पीछे का लाइट बंद कर। சூர்யா மட்டும் இல்லாம ஜிவி பிரகாஷ், அக்ஷய் குமார், சுதா கொங்கரான்னு படத்துல ஒர்க் பண்ண பலருமே இந்த ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்க்கு வந்திருக்காங்க. சூரரே போற்று ரீமேக் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாம சூர்யா வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த படத்துல இவர் கேமியோவும் பண்ணியிருக்காரு. சூர்யா மட்டும் இல்லாம ஜோதிகாவும் இப்ப தமிழ் படங்கள் தாண்டி மலையாளம், ஹிந்தின்னு படங்கள் நடிச்சிட்டு வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. சூர்யாவும் ஜோதிகாவும் அவங்களுடைய மகள் தியா மற்றும் மகன் தேவோட படிப்புக்காக மும்பைல செட்டில் ஆயிட்டாங்கன்னு, அதுக்காக மும்பைல 70 கோடியில ஒரு சொகுசு வீடு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அப்படி 70 கோடிக்கு அந்த வீட்டுல என்ன இருக்குன்னு பலருமே கேட்டுட்டு வந்தாங்க. அந்த வகையில ஜோதிகா அவங்க மும்பை வீட்டோட வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல சி வியூ பாயிண்ட் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. பொதுவாவே இவ்வளவு விலை இருக்கிற வீடு எல்லாமே இப்படி வியூ பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனாலதான் 70 கோடின்னு சொல்றாங்க. மேலும் ஜூலை 12 நார்த்ல சர்ஃபிரா படத்து கூட இந்தியன் 2 படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.